நியூ இயர் ரெசல்யூஷன் புத்தாண்டில் எடுக்கக்கூடிய உறுதிமொழிகள். நிறைய பேர் ஒவ்வொரு வருடமும் எடுப்பீங்க. அதுல பல பேர் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, சில பேர் சக்சஸ் ஆயிருப்பீங்க. இப்ப தோல்வி அடைஞ்சவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நானும் ஒரு காலத்துல உங்க குரூப்ல தான் இருந்தேன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ இயர் அன்னைக்கு எடுக்கக்கூடிய ரெசல்யூஷனை மாத்தி எடுத்ததுனால நம்ம நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறோம். அதை உங்க முன்னாடி வைக்கிறோம். வேணும்னா நீங்களும் உங்க சுய விருப்பத்தில் பின்பற்றிக்கிங்க. ரொம்ப ரொம்ப எளிதானது தான், எல்லோரும் எட்டக்கூடியது தான். ₹1 கூட செலவில்லை அதையே அச்சீவ் பண்றேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சொல்ற, தெரிஞ்சுக்கங்க. நீங்க இன்னைக்கு ஆசைப்பட்டதெல்லாம் பெற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பணம். அந்த பணம் உங்ககிட்ட கிடைக்கிறது இல்லை. ஏன்? ஆரோக்கியம் முதல் உங்ககிட்ட இல்லை. ஆரோக்கியம் இருந்திருந்தா நீங்க நல்லபடியா சம்பாதிச்சிருப்பீங்க. இல்லை, நல்லபடியா படிச்சு நீங்க தேவையான துறைக்கு போய் பணம் மீட்டி நீங்க நினைச்சதை ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆரோக்கியம் இல்லாததுக்கு காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல்ல பலது இருக்கு மாத்திருக்கு. ஒன்னே ஒன்று உங்க முன்னாடி வைக்கிறேன், இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சீட்டு கட்டு மாதிரி இருக்கிற மற்ற பிரச்சனைகள் எல்லாம் விழுந்துரும். இதை மட்டும் தொடங்குனீங்கன்னா போதும். ஒரு 100 சீட்டு கட்டை அடுக்கி வச்சு ஒரு கட்டை தட்டுனா, அதாவது ஒரு சீட்டை தட்டுனா எல்லாம் விழுகுது இல்லைங்க, அந்த மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கிற இல்லை உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு இது ஒன்னே ஒன்று போதும். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 3:30 5:30 உங்க உடல் கழிவு அகற்ற மாதிரி பாத்துக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முந்தைய நாள் இரவு சாப்பிட்றது, தூங்குறது, என்ன எடுக்கிறதுங்கிறத கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய உடல் கழிவு அகற்றிட்டீங்கன்னா உங்க உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் உங்க கையிலேயே இருக்கும். மூளை நல்லா செயல்படும். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முடிவு சரியான நேரத்துல சரியானதா இருக்கும். அது மூலியமா நீங்க நினைச்சதை எல்லாம் அச்சீவ் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுங்க, கடைசி வரை ஆரோக்கியம் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க சம்பாரிச்சது கொஞ்சம் காசா இருந்தாலும் உங்க கையில நிற்கும். ஸோ அந்த கடைசி வரை உங்களது ஆயுள் வரை உங்ககிட்ட ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்தத்துல உடல் கழிவு அகற்றுறது. அதுக்கப்புறம் கூட ஒர்க் லோடு இருந்தா கூட தூங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா 3:30 5:30 மணிக்குள்ள தினமும் காலை உங்களது உடல் கழிவு எல்லாம் அகற்றணும். மலம் ஜலம் எல்லாமே முடிஞ்சா அந்த நேரத்துல சின்ன சின்ன பயிற்சிகள் செய்து பாருங்க. நம்ம அதைத்தான் உங்க முன்னாடி 9 வருஷமா செய்து காட்டிட்டு இருக்கோம் இலவசமா. உடனே இந்த காசுக்கு ஆள் கூப்பிடுறேன்னு நினைச்சிடாதீங்க, அந்த கேட்டகரி நம்ம இல்லை. உங்களுக்கு தேவைன்னா 3:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்துங்க, அதை விட்டுருவோம். இப்போ சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க உங்க வாழ்க்கையில செய்யணும்னு ஏதாவது இந்த வருஷத்துல, இந்த 2026 பிறக்க போகுது இல்லைங்களா, நாளைக்கு இன்னைக்கு என்ன டேட்டுன்னு பின்னாடி தெரியும். அப்படி பிறக்க போற அன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கணும்? இனிமேல் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறேன், என்னோட உடல் கழிவை பூரா அகற்றிக்கிறேன்னு மட்டும் முடிவு எடுத்து பாருங்க. மீதி எல்லாம் அந்த சீட்டு கட்டு விழுகிற மாதிரி உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் தீரும். ஆரோக்கியம் கடைசி வரை இருக்கும் உங்க முன்னாடி வைக்கிறேன். நினைச்ச எப்படி சொல்லுங்க, 70 வயசு 80 வயசுல கூட சம்பாரிச்சு உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில நிற்காது, மைண்ட்ல வச்சுக்கோங்க.